உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னா, ஏ கிளாஸ் ஃபென்டாஸ்டிக் வாவ்! என்னென்ன வார்த்தைலாம் இருக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க காத்திருக்கிறது. ஏன்னா நான் சொன்ன மாரி இந்த மாதம் சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கு. எல்லாருக்கும்லாம் உண்மைய நான் வந்து நெகட்டிவா சொல்ல விரும்பல. சுகர் கோட்லாம் குடுக்காம ஏமாத்தாம சொன்னா, இருக்கிற இந்த 27 நட்சத்திரத்துல ஒரு 5 நட்சத்திரம், 6 நட்சத்திரம் தான் நல்லா இருக்கு. மத்த எல்லா நட்சத்திர அதிபதியும் சரி, ராசி அதிபதியும் சரி ஒரு மாரி உட்காந்துருக்காய்ங்க. ராகு, கேது பிடிவுல வக்ரமாயி பரிவர்த்தை எல்லாம். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, அதுல முதன்மையாக பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்டின்னா, அது விசாக நட்சத்திரம் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இறைசக்தியை உணரக்கூடிய அபரிவிதமான ஆற்றல் பிறக்க போகிறது. ஸோ விசா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் நீங்க வந்து துலாம்ல இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நீங்க விருச்சகத்துல ஒரே ஒரு பாதத்தை வைத்திருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிந்து ராசிநாதனுடைய பார்வை அது அப்படியே அழகா சனிக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருக்கு. சனியோட பார்வை ராசிநாதனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இந்த சனி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் கொஞ்சம் வக்ரகதியில இருக்காரு. அப்ப நெறைய பேருக்கு போன தடவ வேலை இழப்புகள், வேலைய விட்டுருக்கலாம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், இல்ல ஏதோ ஒரு ரொட்டீன் ஒர்க்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் போன மாசம் நடந்திருக்கும். இந்த மாதம் அதெல்லாம் அப்படி நிவர்த்தியா போகுது. நெறைய அதுக்கு குருவோட பார்வை சனி வக்ரம் ஆயிட்டாரு 6ஆம் இடத்தில் அப்படின்றபோது நெறைய தேவையில்லாத எதிரிகள் உங்க கண்ணு முன்னாடி தொலையறத நீங்களே பார்ப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பிறக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் பிறக்கும். சொந்தமா ஏதாவது பண்ணலாம், சொந்த தொழிலுக்குள்ள புகழலாமா அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் விசா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. நெறைய பேருக்கு வந்து இருக்கிற இடத்த விட்டு இப்ப இன்னொரு இடத்துல போய் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைவா இருந்தாலும் செவ்வாயுடைய ஆதிக்கத்துல இருக்காரு. அ நீங்க வந்து விருச்சகத்துல இருக்கக்கூடிய விசாகமா இருந்தா இன்னும் சூப்பர். ஏன்னா ராசிநாதனே போய் பார்வை குடுக்க போறாரு அப்படின்றபோது வேற வேலையே வேணாம். சூப்பரா இருக்கு. நீங்க துலாம்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தா நெறைய குருத்தன்மை அதிகரிக்கும். நீங்க குருவா இருந்து ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா அவைங்க நல்லா இருக்க போறாங்க. இல்ல யாராவது ஒரு குரு மூலமா சில அட்வைஸ கேட்டு நீங்க நல்லா இருக்க போறீங்க. ஏதோ ஒரு சினாரியோ இந்த தடவ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இயங்குவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. இதுவரைக்கும் கணவர் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து போகும். ரொம்ப ஒரு மாரி எனக்கு முடியல, என் வீட்டுக்காரருக்கு வீட்டோட முடியல அப்படின்ற மாரியான நிலைமைலாம் இருந்தது அப்படின்னா, இந்த மாதம் அதற்கான சரியான மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆத்மார்த்தமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் எஸ்பெஷலி நீங்க துலாம்ல இருந்தீங்க அப்படின்னா, அதற்கான அமைப்புகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா, எந்த ஒரு பிளானட் டாமினேட் பண்ணுதோ, அந்த இன்னொரு பிளானட் வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும் சுக்கிரனுக்கும், குருவுக்கும் ஓரளவுக்கு அது வந்து 2ம் நான் சமம், எதிரின்ற அமைப்புல இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டி வந்து கொஞ்சம் அமைதியாயிடுச்சு. இன்னொரு பார்ட்டி உச்சமா இருக்குது. அது இன்னொரு ஆள் யாருன்னா, நம்மளுடைய நட்சத்திரநாதன். ஸோ ராசிநாதன் வலுக்குறைவாக இருந்தாலும், நட்சத்திரநாதன் ரொம்ப ஆளுமையோட இருந்து 2ஆம் வீட்டுக்கு பார்வை குடுத்தல் அப்படின்றது வாவ்! செம்மையான டைம்ல அது 5ஆம் பார்வையான பாக்கிய பார்வை, கடாட்ச பார்வை குடுக்குறார். அப்ப நெறைய இறையருள் சக்தி, நெறைய ஆன்மீகம், நெறைய ஆன்மீக மதகுருவோட ஒரு இந்த மாதத்துல ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர்களோட ஏதாவது ஒண்ணு பேசுறது, அத பார்த்து சிலிர்க்கிறது. ஏதோ ஒரு பெண் தெய்வ வழிபாட்டு கோவிலுக்கு போறது, இல்ல நம்மள அறியாம சில கோவில் வழிபாட மேற்கொள்வது. எஸ்பெஷலி வராகி கண்ல வந்து படுறது. நெறைய வராகியோட கனெக்ட் ஆகுறது. இதெல்லாம் இந்த மாதம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. நெறைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நீங்க ஒருவேளை விருச்சகத்துல இருக்கிற பட்சத்தில் வாவ்! ஃபென்டாஸ்டிக்கான டைம். நட்சத்திரநாதன் ஆல்மோஸ்ட் அ குடுக்கக்கூடிய பார்வை தான் வீட்டுக்கு தானே வருது. ஃபென்டாஸ்டிக்கான அமைப்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருந்த நெகட்டிவிட்டிலாம் உங்கள விட்டு போகுது. நெறைய நல்லவை வர்றத நீங்க உணரப் போறீங்க. விசாக நட்சத்திரம் இந்த தடவ ஏதாவது ஒரு சுய தொழில் இறங்கியே தீர வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பெடுத்துப்பீங்க. நெறைய பேருக்கு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, மனை வாங்குறதுன்ற மாரி ஏதாவது ஒண்ணு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல சனி கொஞ்சம் வக்கரமா இருக்கிறதுன்றது நெறைய அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதை இண்டிகேட் பண்ணுது. அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. ஏன்னா 2ஆம் நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க துலாமா இருந்தா 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. நீங்க ஒரே ஒரு பாதம் வச்சிருக்கக்கூடிய ஆளா இருந்தா கூட 2ஆம் வீட்டு அதிபதி தான் பார்வை குடுக்குறாரு. ஸோ என்ன பண்ணாலுமே இந்த தடவ படிக்கிற பிள்ளைங்க வேற லெவல்ல படிக்க போறாங்க. ரொம்ப சரியான அமைப்பு முறை என்பது விசாகத்திற்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப படிச்சும், ஹார்ட் ஒர்க் பண்ணியும் புத்தியிலே ஏறலன்னு தவிச்சிட்டு இருக்க பிள்ளைங்களுக்குலாம் சரி, யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதிருக்காங்க, நீட் எழுதுறவங்க, இந்த அ அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபீல்ட்ல எழுதுறவங்க. ஏன்னா எப்பயுமே துலாமோடு கனெக்ட் ஆகும்போது, அந்த வீட்ல கண்டிப்பா பேங்கிங்கோ, இல்ல வட்டிக்கு விடுறவங்களோ, இல்லாட்டி வந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்களோ, இல்ல அப்படின்னா வந்து குத்தகைக்கு எடுத்து
இது பண்ணக்கூடிய ஆட்களோ கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் மிகச்சரியான ராஜயோகம் வருவதற்கான காலத்தை இந்த நேரம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ குழந்தைகள் மூலமாக பெரியவருக்கு லாபம், பெரியவர்கள் மூலமா குழந்தைக்கு லாபம் வரக்கூடிய காலகட்டம். ஓகே. 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விவாகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க காதல் திருமணமோ, இல்ல கலப்பு திருமணமோ, இல்ல பெற்றோர்கள் பார்த்த திருமணமோ, இந்த திருமணத்திற்கான வாய்ப்பு அபரிவிதமா இருக்கு. ஜஸ்ட் இந்த 1 மாசம் நீங்க ஆவணி மாசம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் இல்லாட்டி ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸ போட்டு உங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வரன் என்பது இந்த மாதம் முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு திருமண பாக்கியம் அபரிவிதமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நட்சத்திரநாதன் கஜலட்சுமி யோகத்துல உட்கார்ந்திருக்காரு. அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு விழுகுது. நீங்க துலாமா இருந்தீங்கன்னா. அப்ப 2ஆம் இடம் தான் குடும்பத்தை இணைக்கக்கூடிய ஒரு காரணி, இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு காரணி. கண்டிப்பாக திருமண பாக்கியம் அபரிவிதமா இருக்கு. குழந்தை பிறப்பு ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க பேசுற சொல்லே மந்திர சொல்லா இருக்கும். உங்கள்ட்ட பேச மாட்டோமா 4 பேர் எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த மாதத்துடைய அமைப்பெல்லாம் இருக்க போகிறது. ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த இதெல்லாம் மாறி விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து என் விதி, என் விதின்னு வந்துட்டு இருந்தவங்கலாம் இனிமே வந்து விதிய மதியால வெல்லக்கூடிய காரணிய கண்டுபிடிப்பீங்க. நெறைய பேருக்கு இந்த தடவ ஒரு சூப்பரான சினாரியோ கிரியேட் ஆக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட ஒரு தெளிவோட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்படுவதற்கு என்ன ஆயத்தப்படுத்தணுமோ இந்த மாதம் அத வந்து முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்னும் ஒரு 1 மாசம், 1 1/2 மாசத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் கைமேல் பலனாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அபரிவிதமா இருக்கு. ஸோ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 40லிருந்து 60 இருக்கிறவர்களுக்கு நிறைய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, தடை இருந்ததுல நிவர்த்தி ஆகக்கூடிய, நான் சொன்ன மாரி பேங்க்ல ஏதோ ஒரு லோன் மூலமாக சக்சஸ் அடையக்கூடிய, ரொம்ப நாள் எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பாக 100 விழுக்காடு அமைய காத்திருக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த வீட்ல இருந்த அந்த ஒரு மாரியான நிலையெல்லாம் மாறி சுமூகமான நிலை வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் அளப்பரிய இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எத பத்தியுமே கவலைப்படாம 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 4ஆம் இடம் தான் வண்டி, வாகனம், மனை, அம்மா, குடும்பம், வீடு, அமர்ந்து உண்ணக்கூடிய இடம். உட்கார்ந்து சாப்பிட முடியாம ஓர் நிலைமைலாம் மாறி உட்கார்ந்து நல்லா நிம்மதியா சாப்பிடுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவ இருக்கு விசாகத்துக்கு. ஸோ எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். சூப்பரான டைப் ரைட் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. விசாரிச்சதுக்காக என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாரி வாராகி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம் தரும். அதை தாண்டி புவனேஸ்வரி அம்மன் வழிபாடு. புவனத்தையே ஆளக்கூடிய அந்த புவனேஸ்வரி அம்மன் வழிபாடு செய்ய விசாக நட்சத்திரக்காரருக்கு விருப்பமெல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பை இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே கொண்டு வந்து கொடுப்பதற்கான காரணியாக பிரபஞ்சம் உங்களிடம் சில விடயங்களை காட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய விசாரிச்சதாக இந்த தடவ புலி பார்ப்பீங்க. புலி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய புலி பார்க்கறது, புலி இமேஜ் பார்க்கறது, ஏதாவது ஃபோன திறந்தா புலி தெரியறது, புலி மேல் அமர்ந்த ஐயப்பன் மாரியான இமேஜ் பார்க்கறது, புலி மேல் அமர்ந்த துர்க்கை, காளி, அம்பாள்கள பார்க்கறது, எங்கேயோ ஒரு இடத்துல புலி இமேஜ் பார்க்கறது, ஏதாவது ஒரு புலி கலர் அந்த தோல் போடப்பட்ட ஏதாவது ஒரு இது பார்க்கறதுன்ற மாரி இந்த தடவ புலி என்பது உங்களுக்கு அப்ப இதுவரைக்கும் அப்படியே பதுங்குனது போதும். இனிமே நீ எடுத்து வைக்கிற எல்லா அடியும் விஸ்வரூப வெற்றிதான் சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த புலி பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.